அழகு சீரியலில் நம்ம சுரேஷையே கதற வெட்ட மதியை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தருவீங்க. வராங்க 2 பேருமே கூப்பிட்டு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர், என்னம்மா நடந்துச்சு உங்கள் வீட்டில்? என்ன இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்திக்கலாம் வந்த மருமவளை அப்படின்றாங்க. நாங்கள் எதுவும் கொடுமைப்படுத்தலை சார், அவள் தான் சார் எங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னாங்க. என்னம்மா அப்படி கொடுமைப்படுத்தினா? சொன்ன வேலையை செய்யவே மாட்டேன்றா சார், எப்போ பார் திமிரா நடந்துட்டு இருக்கா சார், என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னு. இல்லை குடிச்சு வச்ச கிளாஸை எடுக்க சொன்னால் எடுக்கணும், நீங்கள் குடிச்சு வச்ச கிளாஸை அவள் எடுக்கணுமா? அதுதான் வந்து கொடுமையா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன சுரேஷ், நீ குடிச்ச காஃபியை முன்னாடி தான் இருக்கணுமா அப்படின்னா, அவள் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவள் இதெல்லாம் செய்யணுமா? ஏன் நீங்கள் குடிச்ச காஃபி எடுத்து போய் போட முடியாதா அப்படின்றாங்க. அதனால் எங்கள் நிம்மதியே போச்சு சார், எனக்கு நெஞ்சோலிலாம் வந்துச்சு சார். அதெல்லாம் இருக்கட்டும்மா, எப்போ பாரு ஏதாவது ஏன் திட்டிகிட்டே இருக்கீங்க அந்த பொண்ணை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் இது மாதிரி ஏதாவது நடந்துச்சு சுரேஷ், அவ்வளோதான் உங்கள் மேலே திருப்பி உங்கள் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. 2 பேருமே அவமானப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இனிமேல் வெளியே அவங்க அம்மா வீட்டுக்குலாம் நீங்கள் போகக்கூடாது, சுரேஷ் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து கூப்பிட்றாரு. உன்னை என்னால் கூட்டிட்டுலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதி ஆட்டோவில் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. அதை பிடிச்சிட்டு 2 பேருமே திட்டுறாங்க. உங்களால் தான் மாப்பிள்ளை, அவளை எதுக்கு என் சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ண வச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க? அமைதியாக ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ண வச்சுருந்துருப்பேன், அவளால் எங்கள் நிம்மதியே போச்சு அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட வந்து தங்கராஜ் பேசுகிறாரு. என்ன ஸ்மார்ட்டாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்குறியா இந்த வீட்டில் அப்படின்னாங்க. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் தான் இந்த வீட்டில் அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி மதி போயிடுறாங்க. மலர் கேட்குறாங்க, என்னாச்சு மதி, ஏன் மதி இப்படி பண்ண அப்படின்னும் போது, அப்புறம் எப்படிக்கா நான் தான் கம்முன்னு போயிட்டேன்ல, ஃபோன் பண்ணி என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசினா எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மதி வா, அவள் எதுவும் பேசிக்காத அப்படின்னாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை மானத்தை வாங்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராஜலட்சுமி எழுதுவாங்க. என்னாச்சு இது மாதிரி போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க, அத்தை மேலேயும் மாமா மேலேயும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. என்ன மாதிரி இது மாதிரி பண்ணா? ஆமாம்மாம்மா, எனக்கு ஒரு சுயகர்வம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு போல் நான் என்ன பண்ண முடியும்? என்னால் இப்படிலாம் பண்ண முடியாது, இப்படிலாம் இருக்க முடியாது, இந்த வீட்டில் எல்லாம் மலர் இருக்க மாதிரிலாம் என்னால் அடிமையாக இருக்க முடியாது அப்படின்ற பேசுனதை கேட்டு மலர் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு இருந்தாலும் மதி வந்து ரெஸ்பெக்ட்டுக்காக இவ்வளவும் பண்ணதில்லை, ஆனால் இந்த வீட்டில் எனக்கு எதுவுமே கிடச்சது இல்லைங்க, மரியாதை